சரிக்கா, அப்ப நானும் சக்தியும் கிளம்புறோம். பேபி பேபி இது போவடா. அம்மா பாப்பாவோட ஷூ அங்க கட்டிலுள்ள இருக்குல, அது எடுத்து வாங்க. சூவா, அது என்னதுக்கு இப்போ உனக்கு? எடுத்து வாங்கம்மா. பாப்பா ஷூ போட்டு பேபி கூட போட. அபி, நீ எங்க வர? பேட்டு பால் விளையாண்டா நம்ம அன்னைக்கு போனோம்ல கட்டி மாமா. அப்புறம் நீ நான் போயிட்டு அங்க பேட்டு பால் விளையாண்டோம்ல அங்க. ஏ வாளு, மாமாவை நீ வா போன்னு சொல்லக்கூடாது, நீங்கன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. சும்மா அடந்துட்டேன். பேபி இங்க நானு கட்டி மாமா நம்ம போய் பேட்டு பால் விளையாண்டு போலாம். அபி செல்லம், அதுக்கு சக்தி மாமாவும் நானும் பேட்டு பால் விளையாட போலியே. நாங்க வேற ஒரு விஷயமா வெளியே போறோம். அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் உன்னை பேட்டு பால் விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போறோம். அபி சும்மாரு, எப்பவும் காலையில போகும்போது அழுக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவன் தான் விளையாட போகல, வேற ஒரு வேலையா போறேன்னு சொல்றான். அப்புறம் திரும்பி என்னையும் கூட்டிட்டு போன அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. அவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு விளையாட போகும்போது உன்னை கூட்டிட்டு போவான். என்ன இல்ல, என்ன உன்னை என்னைக்கு விட்டுட்டு அவன் விளையாட போயிருக்கான்? எப்பவும் விளையாட போகும்போது உன்னை கூட்டிக்கிட்டு தானே போறான். என்னமோ அதிசயமா கிடந்து அழுதுட்டு இருக்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு பல்லும் தேய்க்கல ஒன்னும் தேய்க்கல, அவன் கொடுத்த 2 வாய் இட்லியே சாப்பிட்டுட்டு அவன் கூட கிளம்பி போறேன்னு நிக்கிறியா? ஒழுங்கா பல்லு தேய்ச்சி குளிச்சு சாப்பிட்டு சமத்தா வீட்டுல விளையாடிக்கிட்டு அவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு உன்னை விளையாட கூட்டிட்டு போவான். சரிடா அபி, உன்னை கூட்டிட்டு போறேன். மாமா விளையாட போகும்போது கூட்டிட்டு போறேன். ஆனா இப்ப மாமா வேறொரு வேலையா போறேன்டா, அங்க உன்னை கூட்டிட்டு போக முடியாது. மாமாவும் சக்தி மாமாவும் இப்ப போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். வந்ததுக்கு அப்புறமா உன்னை வெளியே கூட்டிட்டு போறோம். ப்ராமிஸா. ஆனா அபிக்குட்டி இப்ப பல்லெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தம்பி கூட விளையாடிக்கிட்டு அதுக்குள்ள மாமாவும் சக்தி மாமாவும் வேலையை முடிச்சிட்டு வந்துருவோம். அப்புறம் நம்ம ஜாலியா வெளியே விளையாட போலாம். சரி, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடாமோ. நீ இப்படி முகத்தை சோகமா வச்சிருந்தா மாமாக்கு போக தோணாதுல்ல. டே அபிமா, நீ சிரிக்கவே வேண்டாம். மூஞ்சி அப்படியே நல்லா உம்மனா மூஞ்சியோட வச்சுக்கிட்டு அப்பதான் பாக்குறவங்க எல்லாம் உன்னைய பார்த்து சிரிப்பாங்க. அக்கா சும்மா இருக்கா, அவளே பாவம் அழற மாதிரி இருக்கா. நீ அதையும் சொல்லி அவளை அழ வச்சிடாத. அட போட, நீ வேற. இப்ப நீ அவளை வெளியே கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் மூஞ்சி இப்படி வச்சிருக்கா. நீ போனதுக்கு அப்புறம் பாரு, அவ பாட்டுக்கு சிரிச்சு விளையாடிக்கிட்டு தான் இருப்பா. எல்லாம் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் நீ ஆடுறதும் உன் மாமா உனக்கு சப்போர்ட் பண்றதும். ஆனா நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல தம்பி கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் நீ எப்படி ஆடுற, உன் மாமா எப்படி உனக்கு சப்போர்ட் பண்றான்னு நானும் பாக்குறேன். நான் ஒண்ணும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன். எங்க பேபி வீட்டுல தான் இருப்பேன். இருப்ப அதுக்கு உன்னை யார் இங்க வச்சிருக்கிறது? தம்பி கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் தான் நம்ம இங்க இருக்கோம். தம்பி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். நீங்களும் தம்பியும் போங்க, நான் வர மாட்டேன். நான் இங்க பேபி கூட தான் இருப்பேன். என்னது வர மாட்டியா? டேய் பாருடா இவள. அபி, நான் அப்பா தம்பி 3 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அப்ப நீ மட்டும் இங்க இருப்பியா? ஓ, இது பண்ணே. இருப்பியா? அப்ப அம்மாவை விட்டுட்டு நீ இங்க இருந்துருவியா? ஓ, இது பண்ணே. இங்க தான் பேபி இருக்கல, பேபி கூடயே இருந்துவா. பாருடா இவள, உன் கூடயே இருந்துருவாளாம். இருந்தாலும் இருந்துருவா. ஆனா காலையில எந்திரிச்சதும் பசிக்குது, பால் வேணும், மம்மு வேணும்னாலாம் கேப்பியே. அதெல்லாம் யார்கிட்ட கேப்ப? அது பேபி கிட்ட கேப்பா. பேபி அங்க தடுவா. ஆமா 3 நேரம் எங்கேயும் போகாம உன் கூடயே உட்காந்து உனக்கு பால் சோறுன்னு எல்லாம் ஊட்டிக்கிட்டு இருப்பான். ஏன் என் செல்லத்துக்கு நான் ஊட்ட மாட்டேனா? அபி சொன்ன மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு உன் மாமியார் வீட்டுக்கு போகும்போது உன் பையனை மட்டும் கூட்டிக்கிட்டு போ. என் பொண்ணை நான் தரமாட்டேன், அவளை நானே பாத்துக்குவேன். நீ பாத்துக்குவடா, நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னதானே அதிசயம். ஆனா இவ இப்பவே இப்படி சொல்றா. இனி நான் என் மாமியார் வீட்டுக்கு போகும்போது வரமாட்டேன்னு அடம் பிடிப்பாளோ என்னவோடா, பயமா இருக்கு. ஆமாமா, பயப்படுறதுக்கு உன் மாமியார் வீடு லண்டன்ல தானே இருக்கு. இந்த 4 வீடு தள்ளனா உன் மாமியார் வீடு. நீ போனாலும் திரும்பியும் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு 4 நாள் கழிச்சு திரும்ப வரதான் போற. இதுக்கு உனக்கு ஒரு பில்டப். டேய், என்னடா இப்படி சொல்ற? அப்படியே நாளை போட்டேன்னு வெயி, நானடா கை வலிக்குது கால் வலிக்குது நீங்க ஓடி வந்துகிட்டு இருக்க. நீதான் இவளை பார்க்காம இருக்க முடியாம அங்க வந்து என்னால உன் மாமியார் இருக்கும்போது வந்து பார்க்க முடியாதுக்கா. நீ என்னத்தையாவது காரணத்தை சொல்லிட்டு இங்க வந்து இருக்கான்னு என்ன அடிக்கடி கூப்பிடுவ. உனக்காக தான் நான் வருவேன். இப்ப ஏன் மேல பழிய போடுறியா படவா ராஸ்கல்? ஆமா, அது அப்போ அவையே பார்க்காம இருக்க முடியாது. உன் வீட்டுக்கு தினமும் வந்து உன் மாமியார் முன்னாடி பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதான் உன்னை இங்க வர சொல்லுவேன். ஆனா இனிமே உன்னை வர சொல்ல மாட்டேங்கா. ஏன்னா இப்பதான் அபி ஓடி வர அளவுக்கு ஆயிட்டாலே. நீ கூட்டிட்டு வரலனாலும் அவளே ஓடி வந்துருவா. ஆமாடா, அது என்னமோ உண்மைதான். நான் பையனை கூட்டிட்டாங்க என் மாமியார் வீட்டுக்கு போனாலும் இந்த பிள்ளை அங்க நிக்காது பாத்துக்க. விடிஞ்சது இங்க ஓடி வந்துரும்.
சரி சரி, இப்பவே என்னத்துக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உன் பையனுக்கு இப்பதானே 2 மாசம் ஆகுது, 5ஆம் மாசம் தானே போவ, இன்னும் 3 மாசம் இருக்குது, அது அப்புறம் பேசிக்கலாம். உன் பையன் அழுக ஆரம்பிச்சிட்டானா? போய் அவனை பாரு போ. என்னடா இன்னும் அழுக சத்தம் கேட்கலையேன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் நின்னு பேச விட மாட்டான், அதுக்குள்ள அழுக ஆரம்பிச்சிருவான். இது லட்சுமி, ஐயோ இந்த பையன் சமாதானம் செய்யவே முடியலட்டி, ஒரே அழுகியா அழுவா. இந்த பிடி. மா, என்னம்மா நீங்க 4 பிள்ளைய பெத்து வளர்த்த நீங்களா இந்த ஒரு பிள்ளையோட அழுகையை நிறுத்த முடியலன்னு சொல்றீங்க? கிளை 4 பிள்ளை இல்ல 40 பிள்ளைய பெத்து வளர்த்திருந்தாலும் பிள்ளையோட அழுகையை நிறுத்த பெத்தவளால மட்டும்தான்டா முடியும். அதுலயும் சில பிள்ளைங்களாவது இந்த பொம்மை விளையாட்டு ஜாமான் என்னத்தையாவது காமிச்சா அப்படியே பாத்துக்கிட்டு அழுகையை நிறுத்திவிடும். ஆனா இவனா குறவன் என்னத்தை காமிச்சாலும் அழுகையை மட்டும் நிறுத்தவே மாட்டீங்க. அவன் அப்படிதான். அவனுக்கு அழுக வந்துருச்சுன்னா அப்புறம் எதையும் பார்க்கவே மாட்டான். கண்ணை ரெண்டையும் இருக்க அடிச்சுக்கிட்டுல அழுவான். ஐயோ ஆமாட்டி லட்சுமி, இவன் அழுகையெல்லாம் என்னால நிறுத்த முடியாது. இந்த பிடி இவனை. சரிக்கா, நீ பையனை பாரு, அப்படியே அபியும் பாத்துக்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லை சிவா, என்ன வேலை இருந்தாலும் சரி எல்லா வேலையும் நேரம் காலத்தோட முடிச்சிட்டு நேரத்துல வீட்டுக்கு வர வெளியே பாருலே. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் அண்ணிய பாரின்ல இருந்து வராவோல்ல. என்னம்மா சொல்றீங்க? அண்ணனும் அண்ணியும் இன்னைக்கே வராங்களா? லீவ் எதுவும் கிடைக்கல, 1 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. ஆமாட்டி லட்சுமி, புள்ள பிறந்துட்டு பார்க்க வர முடியல, லீவ் இல்லைன்னு சொன்னாவல்ல. அப்புறம் நேத்து ராத்திரி தான் மாணிக்கம் போன் போட்டான். அது ஏதோ லீவ் ஏதோ கிடைச்சிருக்குது, நாளைக்கு ஊருக்கு வந்துருவேன்னு சொன்னான். அண்ணியும் பிள்ளையும் கூட்டிட்டு இன்னைக்கு வந்துருவான்னு நினைக்கேன். அதுக்கு தாமலே சிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நீ வேலைக்கு போகாம சுத்திக்கிட்டு இருக்கேன்னு போன் போடும் போதெல்லாம் உன் அண்ணன் கோவப்படுவான். இனிப்ப நேர்ல வேற வரான், ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அதுக்கும் கோவப்படுவான் பாத்துக்க. சாயந்தரத்துக்குள்ள அண்ணனும் அண்ணியும் வீட்டுக்கு வந்துருவாவோ, அவங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சேரு சொல்லிட்டேன். மா, நான் ஒன்னும் சும்மா ஊர் சுத்த போல, வேலை விஷயமா தான் போறேன். அண்ணனும் அண்ணியும் வந்தா வரட்டும், அதுக்கு நான் என்ன பண்றது? அவங்க வராங்கன்றதுக்காக நான் எங்கேயும் போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டா? கிளேனா அப்படி சொல்லலே. நீ வேலை வெட்டிக்கு போறதா இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரு வேலைக்கு போகாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்க, நேரத்தோட வீட்டுக்கு வரலன்னு சொன்னா உன் அண்ணன் கோவப்படுவான்ல, அதுக்கு தாமலே சொன்னேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் என்ன சும்மாவா சுத்திக்கிட்டு இருக்கான்? அவனும் வேலை விஷயமா தான் போய்கிட்டு இருக்கான். டே சிவா, நீ கிளம்புடா. அம்மா இப்படிதான் எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ வேலை இருக்குன்னு சொன்னல, போய் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வா. அண்ணனும் அண்ணியும் வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிரும் நினைக்கிறேன். நீ பார்த்து பொறுமையா வா. சரிக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏண்டா மச்சான், உன் அண்ணன் துபாயில இருந்து வரதா சொல்றாங்க. ஏற்கனவே அவர் உன்னை துபாய்க்கு வேலைக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாருல, இப்ப நேர்ல வந்து ஏதாவது சொல்லுவாரடா? சொன்னா அப்படியே நான் போயிருவேனா? இல்ல, நீ போக மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் வந்து இங்க வேலை இல்லாம இருக்கிறதுக்கு அங்க துபாயில வந்து என் கூட வேலை பார்க்கலாம்ல, அப்படி இப்படின்னு சொல்லுவாரே, அதுதான் கேட்டேன். ஆமாண்டா, கண்டிப்பா சொல்வாரு, போன்லயே சொல்லுவாரு. இப்ப நேர்ல வந்தா சும்மா இருப்பாரா? துபாய்க்கு எதுக்கு, இங்கேயே ஏதாவது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போன்னு தான் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா ஐடி கம்பெனில வேலைக்கு போறதுக்காக நம்ம 2 பேரும் மெக்கானிக்கல் படிச்சோம். எப்படியாவது ஒரு பெரிய 2 வீலர் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கணுங்கிறது தான் நம்ம 2 பேரோட ஆசையே. அதுக்காக தானடா மெக்கானிக்கல் படிச்சோம். பிடிச்ச வேலையை விட்டுட்டு இவங்க எல்லாம் சொல்றாங்கன்றதுக்காக பிடிக்காம எவனோ ஒருத்தன் சொல்றதை கேட்டுக்கிட்டு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து தட்டுறதுக்கெல்லாம் என்னால முடியாது. அட ஆமாண்டா, நம்ம நினைச்ச மாதிரி 2 வீலர் சர்வீஸ் சென்டர் எல்லாம் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல ஒரு சின்ன ஒர்க் ஷாப் போடணும்ல. ஒர்க் ஷாப் போட்டு அப்படித்தானே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண முடியும். ஆனா ஒர்க் ஷாப் போடுறதுக்கே பணம் இல்லாம தான் இப்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒர்க் ஷாப் கூட வேணடா சக்தி, ஒரு சின்ன கேரேஜ் போட்டா போதும். அதுல இருந்து அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாம். அதுக்கு தான் இப்போ ஒருத்தரை பார்க்க போறோம்ல, அவரு கேரேஜ் போடுறதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குன்னு சொன்னாரு. அந்த இடம் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் கொஞ்சம் ஏதாவது பணத்தை ரெடி பண்ணி டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம்னா கேரேஜ் போட்டுடலாம்டா. சரிடா மச்சான், முதல்ல கேரேஜ் போடுறதுக்கு இடம் ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் டூல்ஸ் வாங்குற பணம் எல்லாம் எப்படியாவது சரி பண்ணிக்கலாம். நீ போ. சரிடா, பார்க்கலாம் வா. ஐயோ, வேலை வேற போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? மாசம் நமக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சுதான் வீட்டு செலவு, தங்கச்சியோட படிப்பு செலவு, அம்மாச்சியோட மருந்து செலவுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வேலையும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறனோ? கையல் வேற அடுத்த மாசம் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னான். ஓனர் கிட்ட அட்வான்ஸ் பணம் வாங்கி ஃபீஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் சம்பளத்துல பிடிக்க சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ வேலையே போயிடுச்சு. இனி கையலுக்கு ஃபீஸ் எப்படி கொடுக்க போறேன்? ஐயோ கடவுளே, இதுக்கப்புறம் இனி எங்க போய் வேலை தேடுவேன்? வேலை இல்லாம வீட்டு செலவு, கையிலோட படிப்பு செலவுன்னு எல்லாத்தையும் எப்படி சமாளிப்பேன்? ஒண்ணுமே புரியலையே. டி மச்சான், போற வழியில அப்படியே அப்பத்தாக்கு அக்கா கொடுத்த இட்லியை கொடுத்துட்டு போயிடலாம்டா. சர்ரா சக்தி, அப்பத்தட்ட கொடுத்துட்டே போயிடலாம். டேய் மச்சான், முன்னால பாருடா. ஏய், அறிவில்ல, கண்ணை என்ன முதுகுக்கு பின்னாலேயே வச்சுட்டு வர? ரோட்ல நடக்கும்போது ஓரமா பார்த்து நடக்க தெரியாது? என்ன உன் அப்பா வீட்டு ரோடா? உன் சௌரியத்துக்கு நடந்து வர? டேய் மச்சான், சும்மா இருடா. அந்த பொண்ணு வேற அழுதுட்டு இருக்கு. யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள தாண்டா திட்டுவாங்க. நம்மளே இதுக்கு திட்டணும்? அவ கனவு கண்டுட்டு வந்து வண்டி முன்னாடி வந்து விழுந்தா அதுக்கு நம்ம பொறுப்பா?
ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன ரோட்ல தானே நடந்து போற, இல்ல வானத்துல மிதக்கிறதா நினைப்பா? உன்ன மாதிரி கனவு கண்டுட்டே நடக்கிற ஆளுங்களுக்காக தானே சைடுல ஃபுட்பாத் கட்டி வச்சிருக்காங்க, அதுல நடக்க வேண்டியது தானே. இல்ல வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா வேணும்னே வந்து வண்டி முன்னால விழுற? இல்லங்க, நான் சரியா கவனிக்கல. கவனிக்கலையா? இவ்வளவு பெரிய வண்டி வரத கவனிக்காம அப்படி என்ன கனவு கண்டுட்டு வர? நீ கவனிக்காம வந்து வண்டி முன்னால விழுந்து எங்களையும் சேர்த்து கைலாசத்துக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு, அவ சௌரியத்துக்கு வரா. கொஞ்சம் விட்டு தானே அப்படியே ஏத்தி இருந்திருப்பேன். ஏற்கனவே எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாம இதுக்கப்புறமாவது ரோட்டை பார்த்து நடந்து போ. ஏய் என்ன இன்னும் உட்காந்து அழுதுட்டே இருக்க, எஞ்சும் ஓரமா போ. எங்க இருந்துதான் எனக்குன்னு வருவாளுகளோ தெரியாது. அவன் என்ன சொல்றான்? சும்மா ஆவுன்னு சொல்றாமா. அவனை நல்லா குளிக்க வச்சு பவுடர்லாம் போட்டு படுக்க வச்சிருக்கோம்ல, அதான். இல்ல குட்டி தம்பி என்ன சொல்ல தெரியுமா? அது பவுடர் வேணும் சொல்லுடா. பவுடர் வேணும்னு சொல்றானாக்கும். அவன் ஆவுன்னு சொல்றது உனக்கு புரிஞ்சிருச்சா? ஆமா, அவ பவுடர் வேணும் தான் சொல்லுடா. ஆமா ஆமா, நீ சொல்ற மாதிரி பவுடர் வேணும்னு தான் சொல்றானாட்டு இருக்கு. டேய் ஆதி செல்லம், அம்மா தான் பவுடர் போட்டு விட்டுட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? அம்மா குட்டி தம்பி டப்பாவோட பவுடர் வேணும் சொல்லுடா. டப்பாவோட வேணும்னு சொல்றானா? ஆமா ஆமா, இப்பதானே ஒவ்வொரு பொருளா என்ன ஏதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இனி பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்க தான் செய்வான். அம்மா எப்பமா குட்டி தம்பி என் கூட என்னைக்கு விளையாண்டு வருவா? அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்டா தங்கம். இப்பதானே தம்பிக்கு 2 மாசம் ஆகுது. ஒரு 3-4 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் குப்புறவே விழ ஆரம்பிப்பான். குப்புற விழுந்ததுக்கு அப்புறம் தான் மெல்ல மெல்லமா அப்படியே நீந்தறதுக்கு ஆரம்பிப்பான். நீந்த ஆரம்பிச்சிட்டானா அவன் கூட அப்படியே நீந்தி நீந்தி கொஞ்சம் விளையாட வருவான். அப்புறம் ஒரு 7-8 மாசம் எல்லாம் முடியணும். அப்பதான் பிடிச்சி மெல்லமா எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ஆரம்பிப்பான். அப்புறம் நிக்க ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா சவரெல்லாம் பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிருவான். எப்படியும் 1 வயசு கிட்ட ஆகும். 1 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன, அப்புறம் ஒரே ஓட்டம் தான். அப்புறம் 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடிக்கலாம். அப்போ தம்பி என்னைக்கு ஓடி விளையாண்ட வரைக்கும் இப்படி படுத்துட்டே தான் இருப்பானா? ஆமாண்டா அபி, படுத்துட்டே தான் இருப்பான். ஆனா படுத்துட்டே இருந்தாலும் உன் கூட விளையாடுவான். நீ ஏதாவது விளையாட்டு ஜாமான் அவனுக்கு காமிச்சேன்னு வச்சுக்க, சிரிப்பான், அது வேணும்னு கேட்பான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஊனெல்லாம் சொல்லி உன் கூட நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவான். அப்ப நான் இப்ப பொம்மை காமிச்சா சிரிப்பானா? சிரிக்கலாம் மாட்டான். இப்பதானே 2 மாசம் ஆகுது. ஆனா நீ பொம்மையை காமிச்சா பாப்பான். இன்னொரு 1 மாசம் எல்லாம் முடிஞ்சுட்டா அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நீ பொம்மை காமிக்கிற விளையாட்டு காமிக்கிற நல்லா தம்பிக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இங்க பாரபி, அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்க. இவ்வளவு நாள் வீட்டுல பாட்டியும் மாமாவும் நம்மளும் மட்டும்தான். அதனால வீடெல்லாம் களைச்சு போடுறது, குப்பை போடுறது, அது இதையும் கொட்டுறது, குறும்பு பண்றதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த உன்னை பாட்டியும் மாமாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஊர்ல இருந்து மாணிக்க மாமாவும் மீனா அத்தையும் வராங்க. உனக்கு தெரியும்ல, மாணிக்க மாமாக்கும் மீனாத்தைக்கும் வீடு குப்பையா கிடந்தாலோ இல்லைன்னா நீ ஏதாவது குறும்பு பண்ணாலோ பிடிக்காது. அதுலயும் மீனாத்தை நீ ஏதாவது பண்ணனேன்னா அப்புறம் உன்னை திட்டிடுவாங்க. அதனால அவங்க இருக்கும்போது வீட்டுல எதுவும் பண்ணாம சமத்தா இருக்கணும், சரியா? சரிம்மா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சரி அம்மு. அப்புறம் இங்க பாரு, மாயா பாப்பா வருவா. அவ கூட எதுக்கும் சண்டையெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் உன்னோடது தம்பியோடது ஏதாவது பொம்மை விளையாட்டு ஜாமானெல்லாம் மாயா பாப்பா எடுத்தாலும் சரின்னு சொல்லி அவளுக்கு கொடுத்துடணும். அது என்னோடது தம்பியோடதுன்னு எல்லாம் சொல்லி சண்டைக்கு நிக்க கூடாது. சரி. அப்புறம் மாயா பாப்பா அங்க ஊர்ல இருந்து வரும்போது ஏதாவது பொம்மை விளையாட்டு ஜாமானெல்லாம் கொண்டு வரும். அதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வேணும்னு கேட்டு அடம்பிடிக்கவும் கூடாது. அதையெல்லாம் நீ எடுக்கவும் கூடாது. ஏன் எடுக்க கூடாது? நீங்க தானே சொன்னீங்க இப்போ என்னோடது தம்பியோடது பொம்மை மாயாக்கு கொடுக்கணும்னு. அப்ப மாயாவோட பொம்மை மட்டும் ஏன் நான் எடுக்க கூடாது? அது அப்படிதான் அபி. அவங்க பொம்மை விளையாட்டு ஜாமான் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அவங்களா உனக்கு கொடுத்தா மட்டும்தான் நீ வாங்கணும். மற்றபடி மாயா பாப்பா கிட்ட இருக்கிற பொம்மை எதையுமே நீ எடுக்கக்கூடாது. ஆனா இங்க நம்ம வீட்டில் இருக்கிற விளையாட்டு பொருள் ஏதாவது மாயா பாப்பா எடுத்து விளையாண்டாலும் அதுக்கு என்னோடது நல்லா சொல்லி சண்டை போடக்கூடாது. ஏன் அப்படி? ஏன் பொம்மை மட்டும் மாயாக்கு கொடுக்கல? அப்ப ஏன் நான் மாயா பொம்மை எடுக்க கூடாது? அது அப்படிதான் அபி. அம்மா சொல்றது சரின்னு சொல்லி கேளு. அதை விட்டு ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இப்படி பண்ணக்கூடாதுனால கேள்வி கேட்காத. இங்க பாரு அபி, அவங்க வராங்கன்னு சொன்னது எனக்கு முதல் பயம் ஒன்ன நினைச்சுதான். ஏதாவது குறும்பு பண்ணி அது அன்னைக்கு பிடிக்காம போயிடுமோ, அப்புறம் மாயா பாப்பா கூட ஏதாவது சண்டைக்கு நிப்பியோ, அதனால அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு தான் எனக்கு பயமே. பாரு அபிமா, நம்ம இந்த வீட்டுல இருக்க போறது ஒரு 3 மாசம் தான். தம்பிக்கு 5 மாசம் ஆயிட்டா நம்ம வீட்டுக்கு போயிருவோம்.
நீ இப்போ மாமா அத்தை மாயா பாப்பாலாம் வந்தாலும் அவங்க எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க போற வரைக்குமாவது கொஞ்சம் அந்த பாப்பா கிட்ட சண்டை போடாம ஏதாவது கேட்டாலும் கொடுத்துட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா? சரிம்மா.